வணக்கம் மக்களே. வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் நீங்க எந்த ஒரு வங்கி வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் கட்டாயம் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு தகவல் பயனுள்ளதா இருக்கலாம். இந்த மாதிரி கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடன் பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணிடுங்க மக்களே. நம்ம போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். அனைத்து விதமான வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் வங்கி கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை மாயமாகுவதாக தகவல் ஒன்று வெளியே இருக்கு மக்களே. வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியா இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா மக்களே? வங்கி கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை கழிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பதற்காக கட்டணம் மற்றும் இதர சேவை கட்டணம் என 20 50 ரூபாய் வசூலிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை மக்களே. ஆனால் நூற்றுக்கணக்கில் பணம் காணாமல் மாயமாகுவதாக புகார் எழுந்திருக்கு. என்ன ஒரு காரணம்னே தெரியாம 100-200 பிடித்தம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வங்கி வாடிக்கையாளர்கள் புகார் அளிச்சிருக்கிறாங்க. ஆனா இது குறித்து உண்மையான நிலவரத்தை பார்க்கும் பொழுது வங்கி பயனாளர்களிடம் திடீரென ரூபாய் 295 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு பணம் ஏன் பிடித்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவில்லை. உண்மையில் இந்த ஒரு பணம் கடன் இஎம்ஐ தொகை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்பதால் தான் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வங்கிகள்ல வீட்டு கடன் அல்லது வேறு ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மக்களே. சரியான தேதியில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அதற்கான அபராதம் 250 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். இதனுடன் சேர்த்து 18% ஜிஎஸ்டியாக 45 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆக மொத்தம் 295 ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்படுகிறது. சில வங்கி கணக்கு இந்த ஒரு அபராத தொகையை மாதந்தோறும் வசூல் பண்றாங்க. ஆனால் சில வங்கி கணக்குல பல மாதங்கள் சேர்த்து ஒரே அடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் மக்களே. அதனால இஎம்ஐ இந்த மாதிரி கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உரிய தேதியில் நீங்கள் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. உரிய தேதியில் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறேன், இருந்தாலும் நான் கடன் எதுவுமே எடுக்கலனா கூட என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து 100-200 காணாமல் போகுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வங்கி கிளையை தொடர்பு கொள்வது நல்லது மக்களே. இந்த காணொலியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.